அவன் எப்படி வர வாங்கியிருக்கான்? ஆணவர்களாலும் வழி வரக்கூடாது, ஒரு ஆயுதத்தாலும் வழி வரக்கூடாதுன்னு வரத்தை வாங்கியிருக்கான். அவனை எப்படிதான் கொல்ல? அதாவது காளியம்மாட்ட தப்பிக்க முடியாதியா? ஆமா, முடியாதம்மா, முடியாது. காளியம்மா நீ போனாதான் முடிய வந்து கரெக்டா நான் சிவபெருமான் சொல்லுகிறேன். காளியம்மை பூத பரிவாரங்கள் பேய்ப்படிகளை அழைத்துக் கொண்டு அவள் வனமான ஐயோ ஏறிக்கொண்டு தாரிகனுடைய கோட்டைக்கு வருகிறான். தாரிக என்ன செய்யறான்? நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறான். அதாவது நல்ல மத்தியான வெயில். அவன் கள்ளவட ஜாதகத்தை கலந்து குடிச்சு வைக்க, அதுவோட ஜாதகத்தை மனுஷத்தை கலந்து வைக்க, மலையதில தரைய வைத்து கடலதில காலை நீட்டி தாரிகளும் தூங்குகிறான். அதைத்தாளே காளியம்மா, அதைத்தாளே காளியம்மா, ஆரே முக கண்ணாரே, அதைத்தாளே காளியம்மா, அதைத்தாளே காளியம்மா, ஆரே முக கண்ணாரே. தாரகனாகப்பட்டவன் கள்ளோடு சாராயத்தை கலந்துவே குடிச்சிருக்கான். என்ன செய்தான்? கள்ளோடு சாராயத்தை கலந்தவன் குடித்திருக்கிறான். கள்ளை சாராயத்தை மிக்ஸி பண்ணி அடிச்சிருக்கான். மதுவோடு சாராயத்தை மாமிசத்தை கலந்திருக்கான். மதுவை மாமிசத்தை சேர்த்து அறுத்து இருக்கிறான். சும்மா தூங்குறவங்களை உசுப்பிடலாம். அதாவது மது அருந்திட்டு தூங்குறவங்களை உசுப்ப முடியுமா? முடியாது. அம்மா காளியம்மா கானவனத்திலே வந்து கொண்டிருக்கிறாள். ஒரு ஆற்றை கடந்து போக வேண்டும். பூதங்கள்லாம் ஆற்றை கடந்து எப்படி போகணும் பிரேக் போட்டு நிக்கி. அதாவது எப்படி போக முடியும் நிக்கும்போது அம்மா நாங்க ஆற்றை கடந்து எப்படி அக்கறைக்கு செல்வோம்? இந்த பூதங்கள் யோசனையோடு நிற்கும் போது காளியம்மா வேதாளத்தை வரவழைத்தார். எல்லா கோயிலும் அம்மன் கோயில வேதாளம் உண்டு. வேதாளத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? நான் எங்க ஊர்ல கொண்டலூர்ல பார்த்துட்டு வேதாள முத்து. அதாவது வேதாளம் வந்து நாக்கை நீட்டி கொண்டு இருக்கும். நாக்கை நீட்ட படம் மாதிரி வரைச்சு கொண்டிருப்பாங்க. அதான் வேதாளம். நாக்கை நீட்ட சொன்னால் காளியம்மா அந்த அக்கறைக்கு நாக்கை நீட்டியது. அந்த நாவிலே சூலாயுதத்தாலே சில மந்திரத்தை உச்சரித்தார். சில மந்திரத்தை உச்சரித்து பூதங்கள் எல்லாம் ஆற்றல் மாதிரி கரைக்கு வருகிறது. இங்க தாரிக என்ன செய்யறா? நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. காளியம்மா சொல்றா பூதங்களே நல்லா அடுத்த உடனே தூங்கிட்டா தாரிக. அப்போ காளியம்மா சொல்றா பூதங்களே நீங்க போய் அவனை தட்டி உசுப்பி கொண்டு வாங்க, நான் போய் சட்டை போடணுங்கிறேன். பூதங்கள்லாம் தாரிகன் பக்கத்துல வந்து கைய தட்டிச்சு. ஏ தாரிகா எழுந்திருச்சு வாடா, எங்க அம்மா காளியம்மா வந்திருக்கிறாங்க, வாடா எழுந்திருச்சு சண்டைக்கு. இவனுக்கு அந்த சத்தமெல்லாம் எங்கேயோ கேட்க போல இருக்கு தாரிகனுக்கு. அப்போ பார்த்தாலுமே காளியம்மா அங்க காளியம்மா என்ன செய்யற பாருங்க. அதாவது தம்பட்ட தாரி சின்னங்கள் முழங்க சொன்னார். கொம்புதப்ப காது பக்கத்துல சொல்லுறாங்க. இவருக்கு அந்த சத்தம் லேசா எறும்பு கடிச்ச மாதிரி இருந்தது. வெள்ளாடுகளை வரவழைத்து வெள்ளாடுகள் காலிலே கொண்டு ஊசிகளை குத்தி தாரகன் மேல மிதிக்க சொன்னால் காளியம்மா. வெள்ளாடுகள் தாரகன் மேல மிதிக்கும் போது இவருக்கு லேசா ஒரு எறும்பு கடிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தா பூதங்கள் சொல்லிச்சு, அடையா தாரகா எங்க அம்மா காளியம்மா வந்திருக்கிறாங்க, எழுந்திருச்சு சண்டைக்கு விடாச்சு. இப்போது நமக்கு 101 ரூபாய்களை 101 லட்சமாக அள்ளி விளங்கி செல்வச்சிமா பாரி வாரி வழங்கக்கூடிய பாரிவள்ளல் ஐயா துணை ஐயா உண்டு ராஜமணி நாடார் கோமதி அம்மாள் அவர்களின் மகள் வழி பேரன் சுப்பிரமணியன் மேலத்தெளியூர் ஸ்ரீமன் வெல்டிங் ஒர்க்ஸ். அதாவது நமக்கு வெள்ளி செடிகள் ஜீனி ஆதரித்து 101 ரூபாய்களை 101 லட்சமாக அள்ளி வழங்கியிருக்கிறார்கள். சிறப்பு. அன்னாரும் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் பிள்ளைகள் பேரன் பேத்திகளும் அவர்கள் வீட்டிலே பெண் எடுத்தவர்களும் பெண் கொடுத்தவர்களும் எடுக்க போறவர்களும்
இருக்கணும். பிள்ளைகள் செய்து வரக்கூடிய தொழில்